ஸோ மேஷராசிக்கு இந்த அ சனி வக்ரம் அப்படிங்கிறது வந்து நல்லது பண்ணுமா, கெடுதல் பண்ணுமாங்கிறத பார்க்க போறோம். குறிப்பாக இந்த சனி வக்ரம் வந்து துவங்கக்கூடிய காலமே பார்த்தீங்கன்னா, 13 ஜூலை துவங்குது. 27 நவம்பர் முடியுது. இந்த 138 நாட்களுமே உங்களுக்கு வந்து சனி வந்து 12ஆம் வீட்டிலிருந்து லாபஸ்தானத்துக்கு மறுபடியும் போறாரு. அடிப்படையிலே அவர் வந்து உங்களுக்கு 10க்கும் 11க்கும் அதிபதி தான். உங்களுடைய நட் உங்களுடைய ராசிக்கு 10க்கும் 11க்குமான அதிபதியான சனி வந்து 11ஆம் வீடு 11க்கே போவறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். கெடுதலான விஷயம் கிடையாது. இதில குறிப்பா இந்த 7 சனி எஃபெக்ட்ல வேற இப்ப நீங்க இருந்திருப்பீங்க. இப்போ கொஞ்ச நாளா இந்த 7 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு எல்லா இடத்துலயும் சொல்றாங்களே சார்ன்னு. அந்த பயம்லாம் இப்போ வந்து மறைஞ்சிரும் உங்களுக்கு. இந்த ஒரு 138 நாட்கள வந்து மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இப்போ ஃபாஸ்ட்டா வந்து மூவ் ஆகி உங்களுக்கு மனமகிழ்ச்சிய உண்டு பண்ணும். சில பேருக்கு வந்து மெட்டீரியலைஸ் ஆகாம ஸ்டக்கப் ஆகியிருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கடகடன்னு நகர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக மூவ் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு சிக்கல்னால அல்லது பணப்பற்றாக்குறையினால நின்னுகிட்டு இருக்குன்னா, அது இப்ப மிக எளிதாக உங்களுக்கு வந்து பணம் கிடைத்து வாங்கிருவீங்க. வீடு கட்டுவதில் சிக்கல்கள் இருந்தாலும் அப்படிதான். திருமணத்திற்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் அ நடத்த முடியாம இருந்துச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, தெளிந்த நீரோடை மாரி டக்குன்னு எல்லா விஷயமும் நல்லபடியா போறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. ஏன்னா, இந்த லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது அவர் வந்து ஒரு பக்கம் இதில இன்னொரு விஷயத்த நம்ம கவனத்தில எடுத்துக்கணும். குருவுடைய பார்வைக்குள்ளாரையும் அவர் வராரு. ஸோ குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. சனியினால எந்த கெடுதலுமே உங்களுக்கு பண்ணவே முடியாது. அப்படி ஒரு இடத்துக்கு வராரு. அப்படி வரும்போது நிச்சயம் நன்மைகள் அப்படிங்கிறது பெருவாரியாக உங்களுக்கு நிகழவே போகிறது. நீங்க என்ன பண்ணணும்னா, ரொம்ப அதிகப்படியான செலவினங்களை மட்டும் இழுத்து விட்டுக்க கூடாது. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் எல்லாம் குடுத்தாலும் கூட, வெற்றியை குடுக்கக்கூடிய இந்த 138 நாட்கள் காலத்தில, இப்ப தான் நமக்கு எல்லாமே நல்லதா நடக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திடீர் கான்ஃபிடன்ஸ் வரும். எப்போதுமே நம்ம வந்து ஒரு வெயில்ல நம்ம ரொம்ப சிரமப்பட்டு நடந்துகிட்டு இருக்கோம்னு வைங்க. அப்போ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஐஸ் வாட்டர் பார்க்குறோம்னா, கப கப கபன்னு அந்த ஜக்கு நெறையா குடிச்சிட்டு, அப்புறம் திணறுவோம் இல்லையா? அது வந்து சளியா மாறும். அப்புறமேல் பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணும் இல்லையா? அது மாதிரி இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள்லயே நீங்க டிராவல் ஆகிட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல, திடீர்னு ஒரு நன்மைக்கான காலம் வரும்போது, அந்த கான்ஃபிடன்ஸ்லயே அதிகப்படியாக நம்ம வந்து செலவினங்கள் பண்ணி, கடன் சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்வதோ, எல்லாமே டக்கு டக்குன்னு அப்ரூவ் ஆகும் இப்போ உங்களுக்கு.